ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிக்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான சிம்பிளான ஆர்கேமி பார்க்க போகிறோம். என்ன ஆர்கேமினா, ஒரு ஆர்கேமி பீஜின் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். புறா இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த புறா எப்படி இருக்கு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் இந்த வார்கேம் எப்படி செய்கிறதுங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தந்திருப்பேன். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை இதோட வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து இந்த இதை டச் ஆகிற மாதிரி வச்சு, அதுவும் இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்குல்ல, அந்த லைன்லேயே வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டாலே போதும். பண்ணதுக்கப்புறம் இது இப்படி பாதியை மடிச்சுக்கோங்க. பாதியை மடிச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணி இங்கே லைன் வந்து இருக்குல்ல, இந்த லைன்லேயே ஃபோல்ட் பண்ணணும். இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இதே மாதிரி அந்த இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது தனியாக அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோல்டு நல்லா இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் வர வச்சிடணும். அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த தனியாக இருக்குல்ல, இதை வந்து இந்த லைனில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைனோட டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனை இப்படி உள்ளே தள்ளிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு அதுவே இன்சைடில் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இப்படி இருக்கும். இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படி எடுத்துட்டு இங்கே இந்த பக்கம் இருக்கிற லைனை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன்லேயும் அதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம்
பார்க்க இந்த மாதிரி இருக்கும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனில் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கதை நம்ம வந்து இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே இப்படி இருக்குதுல்ல, இதோட சென்டரில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்குதுன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் இருக்குதுன்னா இங்கே இருக்கும். அது இப்போ நம்ம பாதியாக மடிச்சுக்கலாம். லைட்டாக ஒரு ஃபோல்டு கொண்டு வரதுக்கு மட்டும். இப்போ இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் இந்த இதை நம்ம மடிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் இப்படி செஞ்சதுக்கப்புறம் இது இப்படி அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் நம்ம இப்படி மடித்தோம்ல, இங்கே உள்ளே ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் வச்சுட்டு இப்படி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் வரப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனை இப்படி கொண்டு வந்து இப்படி செஞ்சுக்கணும். செஞ்சு இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம உள்ளே முடிச்சிடணும். எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக மடித்து ஒரு ஃபோல்டு கொண்டு வந்துக்கலாம். ஃபோல்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே மடிக்க ஈஸியாக இருக்கும். லைனை கொண்டு வந்துட்டோம், இதை அப்படியே உள்ளே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே, இப்போ 2 பக்கம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இதோட டெயில். இப்போ வந்து இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேயே நம்ம இந்த பக்கமும் இருக்கும். இந்த மாதிரி இந்த 2 லைன்லேயும் வச்சு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இது 2யும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை இப்படி மடிச்சுக்கணும். அதாவது இந்த லைனை ஒரு லைன் இருக்கலாம், இந்த லைனில் இப்படி வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மொத்தமாகவே இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மடித்த லைனை
லைட்டாக ஓப்பன் பண்ணி இப்படி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை நார்மலாக இப்படியே மடிச்சுக்கலாம். ஓகே, பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதோட கால் உள்ளே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் இருக்கும். அதை இந்த மாதிரி மடிச்சு ஒரு லைன் கோடை கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்படியும் நெக்ஸ்ட்டு கோட்லேயே வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி 2 செஞ்சதையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வரும். இதே மாதிரியும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இதோட தலை இது எப்படி பண்ணணும்னா, இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைனுக்கும் மிடில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் இந்த இதை வச்சு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இதை அப்ராக்சிமேட்டாக இந்த லைன் இப்படி வச்சு இப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவு இது கழுத்தாக தான் வரப்போகுது. அதனால் இந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் அப்படியே உள்ளே முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி உள்ள ஒன்று இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கப்புறம் லைட்டாக இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி டிப்பில் ஓகே. நம்ம பீஜன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது நிற்கிற மாதிரி பண்ணணும்னா இது ரெண்டும் இதோட கால் இப்படி இருக்கும். அது லைட்டாக இப்படி முன்னாடி இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது டெய்லு இப்படி இருக்கா நம்ம அப்படி நீக்க வச்சுக்கலாம்.
நம்ம பிஜிஎன் செஞ்சிட்டோம் பாருங்கள், நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஆர்கேமி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஆர்கேமி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஸில் யாருக்காச்சும் ஆர்கேமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் கிராஃப்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த ஆர்கேமி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.